ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நம்ம மாப்பிள்ளை சம்பா வயலில் ஃபுல்லாக சிட்டுக்குருவி தான். இந்த சிட்டுக்குருவிங்களை வேறு எந்த வயல்லுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஒன்லி ஆர்கானிக் வயலில் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். டெய்லியுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காட்டுறேன் பாருங்கள். ஹாய், பார்த்தீங்களா? இது மாதிரி தான் டெய்லியுமே அவங்க பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற வயலில் எந்த ஒரு வயல்லுமே வந்து இல்லை, நம்ம வயலில் மட்டும்தான். ஏன்னா ஆர்கானிக் விஷயத்தை மட்டும்தான் இந்த சிட்டுக்குருவிங்க சாப்பிடுது. ஏன்னா சிட்டுக்குருவிங்களை நான் இவ்வளோ மொத்தமாகவே நான் பார்த்து பல நாள் ஆகுது. என்ன அட்லீஸ்ட் பார்த்தா எங்கன்னா 1, 2 அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஒரு கூட்டமாக டெய்லியுமே நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இது மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைங்களோட சவுண்டை கேட்டாவே உங்களுக்கு பாதி நோய் வந்து குணமாயிடும். அதனால் எல்லோரும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் பண்ண பாருங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. நன்றி. பாருங்கள், இது எல்லாமே சிட்டுக்குருவி தான். இவ்வளோ சிட்டுக்குருவிலாம் நீங்கள் மொத்தமாக பார்க்கவே முடியாது. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இவ்வளோ சிட்டுக்குருவி நீங்கள் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? இப்போ இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, அப்படியே அடுத்த கழனி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா விளைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கினே இருக்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ உண்டுலாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, அவ்வளோ உண்டு இருக்காங்க இங்கே. சீரக சம்பா வந்து பார்த்திங்கன்னா விளைஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில், இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே இதை அறுவடை பண்ணுவேன். அதனுடைய வீடியோஸ் வந்து நான் ஃபுல்லாக போடுறேன். எப்படி நம்ம பாரம்பரிய முறைப்படி கையால் தான் அறுக்க போகிறேன், எப்படி அறுத்து அதை அறுவடை பண்ண போகிறேங்கிறத வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். ஆர்கானிக் விவசாயிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக சிட்டுக்குருவி தான் சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் இப்படி சாப்பிட்றாங்க, உடனே அப்படி இப்படி மாறி உடனே மாப்பிள்ளை சம்பாவுக்கு போகிறாங்க, திருப்பி அப்படியே இந்த பக்கம் வராங்க. ஆனால் இவ்வளோ சிட்டுக்குருவி நான் இப்போ தான் பார்க்குறேன் வாழ்க்கையில். கொஞ்சம் இந்த சமீப காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன், கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். விவசாயத்தை பற்றின வீடியோ போட்டாவே யாரும் பார்க்க மாட்டீங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன்.